இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா சிறுவர்களிடமிருந்து தகவல்களை கேட்டறிந்த அசரினா. 2025 ஆண்டு பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா சிறுவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட் அல்லது ஹீரோ நண்பன் என்ற உத்தரவாதம் அளித்து பள்ளி என்பது கற்பதற்கும் வளர்வதற்கும் பாதுகாப்பான இடம் என்ற நம்பிக்கையை அவர்களிடையே ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இந்த சட்ட மசோதாவை உருவாக்குவதில் சிறுவர்களுடனான சிறப்பு சந்திப்புகளின் வழி அவர்களிடம் இருந்து தகவல்களை நேரடியாக கேட்டறிந்த சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதம துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் தெரிவித்தார். தங்களை அவமதித்து கேலி செய்வது மற்றும் தங்களின் உணர்ச்சியை பாதித்து நம்பிக்கையை இழக்க வைத்த சம்பவங்கள் உட்பட பகடிவதைக்கு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை டத்தஸ்ரீ அசலினா சுட்டிக்காட்டினார். அந்த கலந்துரையாடலில் அவர்களில் ஒருவரான ரிஷ்வான் ஹீரோ நண்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பகடிவதையை எதிர்கொள்ளும் போது உதவும் மற்றும் பாதுகாக்கும் நண்பனாக அந்த சட்ட மசோதாவை குறிப்பிட்டார். சக நண்பர்களின் ஆதரவு மற்றும் பாதுகாப்பான நம்பிக்கையான பள்ளி சூழல் அவசியம் என்பதன் சிறு அர்த்தமுள்ள கொள்கையாக கருதுகின்றனர் என்றார் டத்தஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட். நேற்று முதல் மிடாவின் தலைவராக தெங்கு ஜஃப்ருல் நியமனம். தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் மலேசியாவின் முதலீட்டு மேம்பாட்டு வாரியமான மிடாவின் தலைவராக நேற்று முதல் 2 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்துக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. அதனுடன் சேர்த்து அவர் சில கூடுதல் பொறுப்புகளையும் மேற்கொள்வார் எனவும் அதற்கான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெங்கு ஜஃப்ருல் கடந்த 2022 ஆண்டு டிசம்பரில் 2வது தவணைக்கு செனட்டராக நியமிக்கப்பட்டு மலேசிய முதலீடு வாணிபம் மற்றும் தொழிலியல் அமைச்சராக பதவி வகித்த நிலையில் அவரின் செனட்டர் தவணை முடிவுற்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவரால் அமைச்சரவையில் தொடர முடியாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டுமே அமைச்சரவையில் நீடிக்க முடியும். பதவிக்காலம் முடிந்த பிறகும் தெங்கு ஜஃப்ருல் லுகாய் வேறு பொறுப்பு வழங்கப்படும் ஏற்கனவே பிரதமர் கூறியிருந்த நிலையில்தான் இப்போது மிடாவின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 5 நீதிபதிகளுக்கான நியமன கடிதங்களை வழங்கினார் மாமன்னர். 5 நீதிபதிகளுக்கான நியமன கடிதங்களை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று இஸ்தானா நெகிராவில் வழங்கினார். இஸ்தானா நெகிராவின் சிறிய சிங்காசனா செகேசில் மண்டபத்தில் நடைபெற்ற இச்சடங்கில் மலாய தலைமை நீதிபதி டத்தோ ஹாஷிம் ஹம்சாவிற்கு நியமன கடிதத்தை வழங்கியதும் தொடங்கியது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகளான டத்தோ சே முகமது ருசித் கசாலி, டத்தோ முகமது நஸ்லான் முகமது கசாலி, டத்தோ அசிமா உமர் மற்றும் டத்தோ கோலின் லாரன்ஸ் ஷேக்வாரா ஆகியோருக்கு மாமன்னர் நியமன கடிதங்களை வழங்கினார். முன்னதாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஹாஷிம் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி கட்டாய பணி ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ ஹஸ்னா ஹாஷிமுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார். மக்களின் வருமானத்தை வகைப்படுத்தும் பொருத்தமான கூறுகளாகும் நடைமுறை பரிசீலனை. செலவழிக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துவது உட்பட மக்களின் வருமானத்தை வகைப்படுத்தும் பொருத்தமான கூறுகளாக்கும் நடைமுறையை அரசாங்கம் இன்னும் பரிசீலித்து வருகிறது. அந்நடைமுறையை செயல்படுத்துவதற்கு முன்னதாக அதன் செயல்திறன் மற்றும் துல்லியத்தை உறுதி செய்வதற்கு நேரமும் பரிசீலனையும் தேவைப்படுவதாக பொருளாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீப் தாயிப் தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது B40, M40 மற்றும் T40 போன்ற வருமான வகைப்பாடுகளை நிலைநிறுத்துகிறது. இலக்கிடப்பட்ட பிரிவுகளை தீர்மானிக்க செலவழிக்கக்கூடிய வருமான முறைகளை பயன்படுத்துவது உட்பட மிகவும் பொருத்தமான அளவீட்டு முறைகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது என டத்தோ ஹனீஃபா தாயிப் தெரிவித்தார். அரசாங்க உதவி மற்றும் உதவித் தொகைகளை வழங்குவதில் மொத்த வருமானத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கு பதிலாக செலவழிக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் வகைப்பாடு திட்டம் ஒன்றை உருவாக்குவது குறித்து நேற்று மக்களவையில் பெசுட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சே முகமது சுல்கிஃப்லி ஜூசோ எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஹனீஃபா அவ்வாறு பதிலளித்தார். மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு நிறுவனத்தின் புதிய தலைவராக தெங்கு ஜஃப்ருல். மிடா எனப்படும் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு நிறுவனத்தின் புதிய தலைவராக தெங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் நேற்று தொடங்கி ஈராண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார்.
அவரது நியமனத்திற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. முன்னாள் முதலீடு, வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சரான தெங்கு ஜப்ரோலுக்கு மிதா தலைவர் பொறுப்பு மட்டுமல்லாது இதர கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் துறை அலுவலகம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. எனினும் இது இன்னும் விரிவாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பின்னர் பிரதமர் அதற்கான அறிவிப்பை செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளாக வகித்திருந்த செனட்டர் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் தெங்கு ஜப்ரோல் மிட்டி அமைச்சர் எனும் பொறுப்பை முடித்துக் கொண்டார். ஷம்சுல் ஹரீஸ் மரணம் தொடர்பான விசாரணை புக்கிட் அமானுக்கு மாற்றப்பட்டது. ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பலபெஸ் பயிற்சியாளரான ஷம்சுல் ஹரீஸ் ஷம்சுதீனின் மரணம் தொடர்பான விசாரணை தற்போது புக்கிட் அமானுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தற்போது புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் வகைப்படுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் இனி அது ஜொகூர் போலீசாரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அல்ல என்றும் ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். வழக்கு விசாரணை செயல்முறையும் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் புக்கிட் அமானின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதால் என்னால் முழுமையான விவரங்களை வழங்க முடியாது என்றார் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷாத். நேற்று ஜொகூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அப்துல் ரஹ்மான் அவ்வாறு கூறினார். ஷம்சுல் ஹரீஸின் மரண வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு மலேசிய போலீஸ் படை தொடர் விசாரணையை மேற்கொள்ளும்படி தேசிய சட்டத்துறை அலுவலகம் உத்தரவிட்டது. திரைப்படங்களுக்கான புதிய வரையறை சட்டம் 244 திருத்தம். அனைத்து தளங்களுக்கும் திரைப்படம் என்பதற்கான புதிய வரையறை உட்பட சட்டம் 244 அல்லது 1981 ஆண்டு மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தில் இணைக்கப்படும். இதில் இணைய திரையீட்டு தளங்கள், OTT, சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உள்ளடக்கம் ஆகியவையும் அடங்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். கலைத்துறையினரிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இச்சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதாக தியோனி சிங் கூறினார். கலைத்துறை நிறுவனங்களால் அடிக்கடி எழுப்பப்படும் விவகாரங்களில் வணிக வாய்ப்புகளின் வலையமைப்பை விரைவுபடுத்துதல், மலேசியர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் முறையான திறன் மேம்பாடு உட்பட உள்நாட்டவருக்கான திறமை மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் என்றார் தியோனி சிங். இதுகுறித்து புக்கெட் பென்டேரா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சியார்லினா அப்துல் ரஷீத் நேற்று மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். மலேசிய வழக்கறிஞர் மன்றம் விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்தது SPRM. விசாரணையில் உள்ள நபர்களை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர்களை அழைக்கும் போது 2009 ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 46 விதிமுறைகளை மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி மறுத்துள்ளார். 2009 ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 30 உட்பிரிவு 1 மற்றும் 30 உட்பிரிவு 2 கீழ் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்ததாகவும் அவர் விளக்கினார். SPRM ரகசிய ஆலோசனை உட்பட தகவல்களை கோருவதில்லை. வழக்கறிஞர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் கேட்கப்படுவது அவர்களிடம் உள்ள ஆதாரங்கள் மற்றும் தகவல்கள் மட்டுமே. விசாரணை தொடர்பான முக்கியமான தகவல்களை கொண்ட ஒரு நபராக சட்டக் கொள்கை தெளிவாக உள்ளது. அங்கு சிறப்பு உரிமை அமலாக்க அதிகாரிகளால் உத்தரவிடப்படும் போது ஆஜராக வேண்டியதிலிருந்து ஒருவரையும் பாதுகாக்காது என்றார் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி. மேலும் SPRM சட்ட விதிமுறைகளின்படி செயல்பட்டதாகவும் வழக்கறிஞர்கள் மற்றும் சாட்சிகளைப் போல மட்டுமே ஆஜராக வேண்டும் என்றும் எந்தவொரு தரப்பின் வழக்கறிஞரும் நிலையையும் அது பாதிக்காது என்றும் அசாம்பாக்கி விவரித்தார். ஜோ பைடனை ஸ்லீப்பி ஜோ என்று விமர்சித்த சில நிமிடங்களிலேயே தூங்கிய ட்ரம்ப். வைரலான வீடியோ. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் அதிபர் ஜோ பைடனை ஸ்லீப்பி ஜோ என விமர்சித்த சில நிமிடங்களுக்கு பிறகு தனது 9வது அமைச்சரவை கூட்டத்தில் கண்மூடி தூங்கிய காட்சி வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. 79 வயதான ட்ரம்ப் 2 மணி நேர கூட்டத்தில் நீண்ட நேரம் எதுவும் பதிலளிக்காமல் அமைதியாகவே இருந்துள்ளார். கூட்டத்தின் இறுதியில் அமைச்சர் ஒருவர் ட்ரம்பின் கொள்கையை பாராட்டி பேசும்போது அவர் கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்திருந்துள்ளார். உடல் நலத்தை பற்றி எழுந்த கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகை மருத்துவர் ட்ரம்பின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என்று தெரிவித்தார். இவ்வாறான பொது மேடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களைப்பு மிகுந்த காணப்படுவதால் அவரது உடல்நிலை பற்றிய விவாதங்கள் அதிகம் எழுந்து வருகின்றன.